Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 581 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பயலுக்கு அந்த டிராகனை சம்பவம் பண்ணானுங்கல்ல, அதுவும் சாதாரண சம்பவம் இல்ல, சிறப்பான தரமான சம்பவம். திடீர்னு இப்ப கப்பல்ல வேற எவனோ வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியல. சரி, இப்ப டிராகனை நல்லபடியா சிறப்பா தரமா போட்டு தள்ளியாச்சு. இனி அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டா, லூஃபி இருந்துகிட்டு வேற என்ன வெளிய புடிச்சு இழுங்கன்னு சொல்லிட்டு உள்ள மாட்டிட்டு இருக்கானே ஒருத்தன், அவனை புடிச்சு இழுன்னு இழுப்பான். அவன் யாரா நீ என்னடா பண்றேன்னு சொல்லி கதறுவான். நான் உனக்கு ஹெல்ப் தாயா பண்றேன் கொய்யால, கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம சைலண்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு இழுன்னு கண்ட வேடிக்கை போட்டு எழுப்பான். பாக்குற இவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, டிராகன் பாடிக்குள்ள பயங்கரமா ஸ்டக் ஆயிட்டான் போல. ஆனா எப்படி ஒரு அப்பர் பாடி இப்படி போய் ஒரு டிராகனுக்குள்ள மாட்ட முடியும்? பார்க்கும் போதே வினோதமா இருக்குது. கண்டிப்பா இவன் ஒரு வினோத பிறவியா தான் இருக்கணும். அதை விட முக்கியம், உள்ள மாட்டிட்டு இருக்கவன் நார்மலா பேசிட்டு இருக்கான். சரி, என்னன்னு தான் பாத்துருவோம்னு சொல்லி புடிச்சு அவனை போட்டு இழுன்னு வெளியில இழுத்தா எப்படியோ பிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டான். ஆனா உசோப்ப பாத்துட்டா ஐயோ மிஸ் ஆயிடுச்சேன்னு தொண்டையிலேயே கத்துவான். மிஸ் ஆயிடுச்சான்? என்ன மிஸ் ஆயிடுத்தோன்னு பார்த்தா அவனோட பாதி பாடி தான் இருக்குது, மீதி பாடியை காணும். உடனே லூஃபி பார்த்துட்டு பீதியாகி கண்ட மேனியை கத்துவான். ஐயோ அவனோட பாதி பாடியை நான் பிச்சு வீசிட்டாடே, அவன் செத்துட்டா, என்னைய மன்னிச்சிரியான்னு இவன் ஒரு சைடு தொண்டையிலேயே கத்த, உசோப்பு ஒரு சைடு பீதியாகி கத்துன்னு கத்த, கடைசியில பார்த்தா அந்த பாதி பாடி மட்டும் தனியா எந்திரிச்சு நின்று ஒரு வழியா அதுகிட்ட இருந்து நான் செப்பரேட்டா பிரிஞ்சுட்டேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லும். அவ்வளவுதான், இன்னும் பீதியாகி தொண்டையிலேயே கத்துவானுங்க. ஏன்னா பாதி பாடி மட்டும் எந்திரிச்சு நின்று பேசுச்சுன்னா லைட்டா உள்ளுக்குள்ள பீதி ஆகத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாம அது பேசுது. இது என்ன ஜோம்பியா இல்ல மான்ஸ்டரா? யாரியா நீ யாருன்னு சொல்லி பதறிட்டு இருப்பாங்களா? ரோபின் மட்டும் கேஷுவலா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவா. அப்பர் பாடி இல்லாம இருக்கிறான்னா கொஞ்சம் ஸ்டேஞ்சான விஷயம் தானே இது. இது உண்மைதானா இல்ல நம்ம ஏதாச்சும் கனவு கண்டிருக்கோமான்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பானுங்க. அது யார் நீங்க, என்ன சுத்தி யார் நின்றுட்டு இருக்கா, உங்க பேர் என்ன அப்படி இப்படின்னு விசாரிக்கும். அப்பர் பாடி இல்லாதனால அதுக்கு கண் இல்ல, சோ யாரு என்னன்னு பார்க்க முடியாது. ஆனா ஆளுங்க இருக்கிறத அதால சென்ஸ் பண்ண முடியும். லூஃபி பார்த்துட்டு எப்பா சூப்பரா இருக்குதுமா, உடனே அந்த பாதி பாடி நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல, என்னை விட்டு தள்ளி போங்கன்னு சொல்லி கண்ணா பின்னாடி மிதிக்கும். அதெல்லாம் லூஃபி எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா இதுல காமெடி என்னன்னா, நான் இந்த இடத்துல சாக மாட்டேன், என்ன யாராலையும் கொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அது பாட்டுக்கு ஓடும். அதுலயே அந்த வார்லாட் இருக்கானே அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே போகுமா. உடனே லூஃபி அது பண்ற அதிசயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்பா அவசரப்பட்டு எங்களை விட்டு ஓடாத, நீ ஏன் எங்க குரூல வந்து சேர்ந்துக்க கூடாதுன்னு சொல்லி வாயை எடுப்பான். ஆனா இன்னும் கேட்டு முடியல, அதுக்குள்ள உசோப்பு மண்டையிலே ஒரு கொட்டு. பின்ன யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இஷ்டத்துக்கு வந்து குரூல வந்து சேர்ந்துக்கன்னா காண்டாகுமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவனை போய் பிடிக்க போறேன், நீங்க அதுக்கு முன்னாடி இந்த டிராகனை கிரில் பண்ணி மட்டும் வைங்க, நான் சல்லுன்னு போயிட்டு பாடியோட வர்றேன்மா. வினோத பிறவியே அந்த அரை பாடி மட்டும் இல்ல, நம்ம லூஃபியும் தான். எதுக்காக அந்த மான்ஸ்டரை நம்ம பயலுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடப்பான். ஆனா ரோபினுக்கு இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல. அந்த பாதி பாடி தப்பிச்சு ஓடும் போது 7 வார்லாட்ஸ்னு சொல்லி கத்திட்டே போயிருப்பான். அதுதான் இவளுக்கு ஏதோ ஒண்ணு இடியுது. உடனே உசோப்பு அப்படின்னா 7 வார்லாட்ஸ்ல யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்களா? ஐயோ அப்படின்னா பஞ்சாயத்தாச்சே, நம்மளால எல்லாம் வார்லாடு கிட்ட போய் மோதிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒண்ணு எட்டு போல வாங்கடா, வந்த வழியிலேயே வண்டியை திருப்பிட்டு எஸ்கேப் ஆயிடலாம், சொன்னா கேளுங்கப்பா. இவன் சொன்னா எவன் கேட்பான்? அதே நேரம் இங்க இந்த அரை பாடி மட்டும் அது பாட்டுக்கு பிச்சுட்டு ஓடும். லூஃபி விடாம விரட்டுவான். ஏன் அரமெண்டல் அரபாடி ஒழுங்கா நில்லு, உங்ககிட்ட நான் பேசணும்னு எவ்வளவோ கேட்டு பாப்பான். ஆனா அது நிக்கிற மாதிரி இல்ல, அதை அடிச்சு புரண்டு நிக்காம ஓடும். நம்ம பயலுக்கு தான் கையை நல்லா நீளுமே, சோ அதை புடிக்கிறதுக்காக சல்லுன்னு கை நீட்டுவான். அந்த பாதி பாடி கூட கரெக்டா சென்ஸ் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும். நம்ம பையன் கையை கொண்டு போய் செவுத்துல வச்சு கையை பொத்து போயிடும். அதுக்கப்புறம் அங்க இருக்க பில்டிங்ல சும்மா சட்டுன்னு மேல ஏறி, எனக்கு தெரியும் என்னைய யாரோ ஃபாலோ பண்றீங்கன்னு, ஆனா இது நல்லதுக்கு இல்லம்மா அப்படின்னா இவன் பேசுறதும் கேட்காது, அதால பார்க்கவும் முடியாது, விளங்கிடும். என்ன ஃபாலோ பண்ணி வரது உங்களுக்கு நல்லது இல்ல. அப்படி என் பாதையில நீங்க குறுக்க வந்தீங்கன்னா சண்டை போட்டு மண்டைய உடைக்க நான் தயாரா இருக்கேன். உடனே என்ன இவன் உளறான், ஒரே அளவு புரியலையே. என்னடா உனக்கு பஞ்சாயத்து, மூடிக்கிட்டு என்னோட குரூல வந்து ஜாயின் பண்ணு, இல்லன்னா வெல்த் போடுவேன் வெல்த்னு சொல்லி சரக்குன்னு அவனோட காலை பிடிச்சிருவான். புறா நான் போகணும்னு எவ்வளவோ சொல்லுவான். டேய் அதெல்லாம் முடியாது, என் குரூல ஒழுங்கா வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லி பாஞ்சு வந்து ஒரே இடி, சாதா இடி இல்ல மரண இடி. சாரிப்பா தெரியாம இடிச்சிட்டாமா. இவன் சாரி சொன்னா மட்டும் அவனுக்கு என்ன கேட்கவா போகுது? சரி உனக்கு ஒண்ணு ஆகலையேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணோம். அப்புறம் என்ன நேரா நம்மள்கிட்ட வந்து நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். அதே நேரம் அவங்க டிராகனை நல்லா வெட்டி கிரில் பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, டிராகன் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லி நல்லா ருசிச்சு சாப்பிடுவான். அப்புறம் தான் அவனை காட்டுறாங்க, லூஃபி அவனை விட்டுட்டு வரல, குடிச்சிட்டு தான் வந்திருக்கான். ஆனா என்ன, லூஃபியோட பேக் சைட்ல அவன் ஒட்டிட்டான். இதுக்கு முன்னாடி டிராகனோட பாடி, இப்போ லூஃபியோட பாடி. என்னடா நடக்குதுன்னு கேட்டா லூஃபிக்கு ஒண்ணும் தெரியல. அவன் அங்க புலம்பிட்டு இருப்பான், ஐயோ நான் மறுபடியும் மாட்டிட்டேன் நானு அப்படின்னா. டிராகன் பாடியில ஒட்டிட்டு புலம்பிட்டு இருந்தது இவன் தானே தவிர அந்த டிராகன் பேசல. அது என்ன பண்ணும், என்னைய விடுறான்னு சொல்லி
சொல்லி லூஃபியா அப்படியே தூக்கி போட்டு ஒரே அடி. அதெல்லாம் நம்ம பயிலுக்கு கண்டுக்கிற மாதிரி இல்ல. கண்டிப்பா அது அதோட பாடியை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்குது. பேசாம அதோட ஓனர்ட்ட கொண்டு போய் அதை ஒப்படைச்சிருமா. ஒருவேளை பிறக்கும் போதே இந்த மாதிரி பாதி பாடியோட பிறந்துருச்சுன்னா சோப்புக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த டிராகனோட கறியை எடுத்துட்டு போவான். போற வழியில பூரா நம்ம லூஃபியை தூக்கி தூக்கி அவன் அடிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஜோரோ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஆளுல பார்க்க கூப்பிடுவானா. வந்து பார்த்தவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. என்னன்னா இந்த தீவே பாதி எரிஞ்சுட்டு இருக்குது, மீதி பாதி அப்படியே ஐஸ் மலையா இருக்குது. நல்லா சிலு சிலுன்னு காத்து. இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு பெரிய லேக் ஒண்ணு போகுது. ஒரு சைடு வல்கனோ, இன்னொரு சைடு பனிமலை. என்ன கொடூரமான ஐலாண்டடா இதுன்னு முதல்ல ஷாக்கா இருக்கும். ஆனா இப்பதான் இன்னொரு விஷயம் புரியுது. போன் பண்ணவன் நான் இருக்கிற இடம் பயங்கரமா குளிர் அடிக்குதுன்னு சொன்னால அப்படின்னு அவன் இதைத்தான் சொல்லி இருக்கிறான். கூடவே அவனோட கொலிக்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து சாமுராய் வந்து வெட்டி தள்ளிட்டு இருக்கான்னு வேற சொன்னால. அப்படின்னா சாமுராயும் விக்டிமும் அடுத்த பக்கம் இருக்காங்க. அப்ப அங்க போனாதான் மேட்டர் தெரியும்னு சொல்லுவான். அதுக்குள்ள லூஃபி வாவ் ஸ்னோ மவுண்டெயின் சூப்பர், நாங்க போய் ஸ்னோ கோன் சாப்பிட போறேம்மா. உசோப் இருந்துகிட்டு அங்க எல்லாம் போக முடியாது, அப்படி போகணும்னா ரொம்ப தூரம் போகணும், அவ்வளவு தூரம் என்னால எல்லாம் போக முடியாது, மூடிக்கிட்டு திருப்பி கப்பலுக்கே போயிடலாமா. ஆனா அதை பத்தி எல்லாம் யாருமே கண்டுக்கல. ரோபின் என்ன சொல்லுவா, அங்க போனா ரொம்ப குளிரும் போலையாம்பா. ஜோரோ போற வழியில ஏதாச்சும் அனிமல்ஸ் இருக்கும், அதை போட்டு தள்ளி அதோட ஸ்கின்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். உடனே உசோப்பு எப்படிரா எப்படி அவனுக்கு ஏத்த மாதிரியே பேசி ஏன்டா ஏன் உசுர வாங்குறீங்கன்னு கதருவான். அந்த டைமுங்கும் போது லூஃபி அடிச்சு புடிச்சு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். நீங்க எங்க வேணாலும் போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, என்ன ஆனாலும் சரி நான் உங்க கூட வரவே மாட்டேன்மா. அங்க எல்லாம் போனேன்னா நான் உறைஞ்சே செத்துருவேன், கண்டிப்பா நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் போயிடுவாங்க, அவன் மட்டும் தான் அங்க இருப்பான். அந்த டைமுங்கும் போது ஏதோ ரெக்க அடிக்கிற சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா தூரத்துல ஏதோ பேர்டு மாதிரி வந்து நிக்குமா. அதுவும் நம்மால பாத்துக்கிட்டு இருந்த உடனே அப்படியே மிரண்டு போய் பார்ப்பான். அப்படியே ரெக்கைய வரைக்கும் பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவ்வளவுதான் உசோப்புக்கு அள்ளு விட்டுரும். ஐயோ மான்ஸ்டர்னு சொல்லி அடிச்சு புரண்டு வந்து விழுவானா. அப்படி வந்தவன் ஜோரோவெல்லாம் பிடிச்சு தள்ளி விட்டுருப்பான். ஜோரோ நான் சொல்றத நல்லா கேளு, நான் ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை பார்த்தேன், அது பாத்தீங்கன்னா பேர்டு மாதிரியே இருக்கிற ஹியூமனு, ரெண்டும் கலந்த கலவையா இருக்குது, எனக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுச்சு தெரியுமாப்பா. டேய் யாருமே அப்படி அங்க இல்லடா, ஏன்டா உசுர வாங்குறேன்பா. பார்த்தா நிஜமாவே அங்க யாருமே இல்ல, ஆனா நம்ம பையன் பார்த்தது நிஜம். டேய் சொல்றத கேளுங்கடா, நிஜமாவே அங்க இருந்துச்சுன்னு எவ்வளவோ சொல்லுவான், ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க பனிமலையில இருக்க ஒரு இடத்த காட்டுறாங்க. PH006 சொல்லி எழுதி இருக்கும். அங்க பயங்கரமா ஏதோ ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த டைம் இந்த முண்டா பனியன் போட்ட அண்டா மாட்டேனுங்க அவங்களோட மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி புதுசா நாங்க சில பேர்த்த பிடிச்சிருக்கோம், அவங்க எல்லாருமே பைரட்ஸுங்க. உடனே அவங்க மாஸ்டர் எப்படி இருப்பான் என்னன்னு காட்ட மாட்டாங்க, ஆனா கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ புகை மாதிரி சுத்தும். நம்ம கிட்ட டெஸ்ட் பண்ண குனியா பிக்ஸ் எதுவுமே இல்ல, இப்ப கிடைச்சிருச்சா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லும். பார்த்தா நிஜமாவே புகை தான். அப்படியே படு பயங்கரமா அது சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.